ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உறவுகளே, அன்னை மரியாளோடு இறை தந்தை கொண்டிருந்த ஆன்மீக உறவை இந்த நாட்களிலே இறை வார்த்தையின் அடிப்படையில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய இறை வார்த்தை சிந்தனையாக யோசுவா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவுடன் இருந்தார், அவரது புகழ் நாடு முழுவதும் பரவிற்று என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் யோசுவா நீதிமானாக ஆண்டவருடைய பார்வையில் இருந்தார். ஆண்டவரோடு அவர் நடந்தார், ஆண்டவரும் அவரோடு இருந்தார். எனவே கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். இதே நிகழ்வை அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இறை தந்தை கபிரியேல் எனும் வானதூதரை அனுப்பி அந்த மங்கள வார்த்தை நிகழ்வின் போது அன்னை மரியாவுக்கு வெளிப்படுத்திய வார்த்தை, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் அன்னை மரியாவோடு இருந்ததால் அன்னை மரியாவினுடைய வார்த்தை இவ்வாறு வெளிப்படுகிறது, இது முதல் எல்லா தலைமுறையிலே பேறு பெற்றவர் என்பர். அன்னை மரியாள் பழைய ஏற்பாட்டிலே யோசுவா எவ்வாறு கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் அவரோடு இருந்தார், அதே போல நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம், கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாகிய நாம் திரு அவையினுடைய ஆண்டவருடைய அந்த வல்லமையை உணர்ந்து கொண்டு விண்ணக வாழ்வை அடைவதற்கு, விண்ணக நாட்டை, நமது தாய் நாட்டை அடைவதற்கு அன்னை மரியாள் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார். எனவேதான் திரு அவை அன்னை மரியாவை விடியற்கால விண்மீனாக அழைத்து மகிழ்கிறது. அன்னை மரியாள் இறைவனோடு இருந்தார், இறைவன் அன்னை மரியாவோடு இருந்தார். ஜெபிப்போம். இந்த நாளிலே ஜெபமாலை தியான மையத்தினுடைய தொடக்க நிகழ்விற்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த புனித நிகழ்வை அன்னை மரியாள் இறைவனுடைய வல்லமையிலே பரிந்து பேசி நிறைவை தர வேண்டும் என்று நமது ஜெபத்தை அர்ப்பணிப்போம். வாழ்க மரியே, மரியே வாழ்க, தாயே நீரே எங்கள் தஞ்சம்.